ராஜமூர்த்தி ஆண்களின் ஆளுமையை அப்படின்னு பேசுறதுக்கு முதலாவதாக ஒரு ஆண் வர்றார். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். இன்னைக்கு கவிஞர் பேசினாரு. அவர் பேசுனதுல ரொம்ப ஹைலைட் என்னன்னு கேட்டா, மனைவாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைவாட்சி தாயினும் இல், இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. முக்கியமா 2 குறள் இருக்கு, அதை படிக்காம வந்திருக்காரு கவிஞர். 1, புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுவோல் பீடு நடை. நல்ல மனைவி எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா கிடைக்கணும்? ஒவ்வொருத்தனுக்கும் குடும்ப பெருமையை காப்பாற்றக்கூடிய, குடும்பத்தினுடைய புகழை நிலைநிறுத்தக்கூடிய பெண் கிடைக்காவிட்டால் எந்த ஆணாக இருந்தாலும் சரி நம்மை இகழ்பவர் முன்னாக காளையை போல் நடக்க முடியாது. முதல் மரியாதை சிவாஜி மாதிரி தான் நடக்கணும். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சங்க இலக்கியம் தாயுடைய கடன். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனை, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனை, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை. அடிச்சாடு பாருங்க பொன்முடியார், கடைசி 2 வரி அங்கதான் ஆண்களுடைய அந்த ஆளுமை நிற்கிது. ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. காளை நாங்களாம் ஒரு மரத்தினுடைய வேரை போன்றவர்கள் ஆண்களுங்க. ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம், இதெல்லாம் வெளியில் தெரியாத வேர்கள். அஸ்திவாரம் யாருக்கும் தெரியாது. ஒரு குடும்ப தலைவன் அப்பாக்கள் படுகின்ற கஷ்டத்தை உணர்ந்திருப்பாரு. சும்மா பட்டிமன்றத்துக்கு ஒரு பேச வந்திருக்கிறார், அவ்வளவுதான். பல பேர் எவ்வளவு சாகசங்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு குடும்ப தலைவன் தாங்க முக்கியம். ஒரு ஆண் தான் தன்னுடைய பிள்ளையை தன்னை விட உயர்த்தி பார்ப்பான், தோளிலே வைத்து. அந்த பிள்ளை தான் தோளில் அமர்ந்து கொண்டு உலகத்தையே பார்ப்பான். தன்னுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தையே காட்ட வேண்டும் என்று தோளிலே சுமக்கக்கூடியவன் ஆண்மகன். இதெல்லாம் மறந்துட்டு பேச வந்துட்டீங்களா ஐயா? வீட்டிலே செலவினங்களை குறைப்பது யார்? ஆண்கள் குறைச்சிப்பான். அவன் சிக்கனமாக இருப்பான். அதிகபட்சமாக 4 முழம் வேஷ்டி, இன்னும் ஒரு காட்டன் சட்டை, அவ்வளோதான். நம்ம நோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். பாருங்க பெரிய வடம் மாதிரி தொங்குது. பூவு, மல்லிகை பூ இப்போ முழம் கிட்டத்தட்ட 30 ரூபா 40 ரூபான்றான். 50 ரூபாய் 80 ரூபாயா? நான் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுமா, என் பொண்டாட்டி இங்கே வரல. உலக வரலாற்றை எடுத்து பாருங்க. ஆண்கள் தாங்க தலைச்சிறந்த ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள். புத்தர்கள் எடுத்துங்க, மகாவீரர் எடுத்துங்க, இயேசுவை எடுங்கள், நபிகளாரை எடுங்கள், ஏன் தத்துவ உலகில் எடுத்துங்களேன், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். இந்த மாதிரி ஒரு வரிசையை பெண்ணினத்துக்கு காட்ட முடியுமாயா? சிங்கம்புள்ளி காட்ட முடியுமா? ஒரு ஆளுமை என்பது இந்த நாட்டை ஆளுவதும் சிறந்த ஆளுமைதான். தலைக்கு மேல எவ்வளவு பாரம் இருந்தாலும் சரிங்க, பார்த்துக்கலாம்னு சொல்லியே காலத்தை ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள் இருப்பதால் தான் குடும்பம் என்கின்ற அந்த தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அச்சாணியாய் விளங்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். குகேஷை பற்றி சொல்லியே ஆகணும். குகேஷனுடைய தாய் தந்தை இருவருமே டாக்டர்கள் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. அப்பா சாதாரண மருத்துவர் அல்ல, அரசு பணியிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய மருத்துவர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ரஜினிகாந்த், டாக்டர் ரஜினிகாந்த். தன்னுடைய மகன் இந்த மாதிரி செஸ்ல ஆர்வமாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனை உலக அளவிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசு பணியையே தியாகம் செய்தார். கடன் வாங்கினார். கஷ்டங்களை அவர் பட்டு அனுபவித்து இன்றைக்கு உலக செஸ் சாம்பியன் 18 வயதிலே ஆக்கி இருக்கிறார் என்றால் உள்ளபடியே ரியல் ஹீரோ ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்த் வேலை இல்லை என்று வேலை தேடும் இளைஞர்கள் மத்தியிலே தனக்கு கிடைத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அங்கே போய் பாருங்க முதுகுல அந்த சாப்பாடு போயிட்டு இருக்கான் பாருங்க. அவர்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுமைகள்? நம்ம ஓஹா ஓஹோ அந்த மாதிரி செஞ்சவங்க, சாதிச்சவங்க, பெரிய புத்தகம் எழுதினவங்க, அவங்க தான் ஆளுமைன்னு இல்லை. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற அன்னாடம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த இளைஞனும் தலைச்சிறந்த ஆளுமை தான். இன்னொரு வேதனையான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கு அப்ளிகேஷன் போகிறான். பார்த்தா உள்ளபடி நொந்து போயிட்டேன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிஇ எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் எல்லா இன்ஜினியரும் வரான். எம்பிஇ முடித்தோம். என்னையா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலைனா
அந்த வேலை கிடைச்சா கூட போதும் சார்ன்றான். எப்படிங்க? ஏன் தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு அந்த என்ன படித்தாலும் அதை பற்றி யோசனை பண்ணாமல் எப்படியாவது சம்பாதிக்கணும்னு வரான் பாருங்க. அதுதாங்க ஆண்கள். ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் இந்த உலகத்திலே நிச்சயமாக இயங்குவது மிக மிக கடினம். ஆகவே இல்லறம் சிறக்க என்றைக்கும் பெரிதும் துணை புரிவது ஆண்களுடைய ஆளுமையே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.